இப்போது நாம் இருக்கிறது ஸ்டாக்ஹோம் நகரத்தில் உள்ள ஒரு பெரிய வனப்பகுதி. டெக்னிக்ஸ்கா ஹாக்ஸ்கோலன் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வனப்பகுதி. இந்த சிறிய சாலையை பாருங்களேன், பாருங்களேன். ஒன்று சைக்கிளில் போகிறவங்களுக்கு, இன்னொன்று நடந்து போகிறவங்களுக்கு. இந்த ஸ்டாக்ஹோம் நகரத்தில் நிறைய பேர் நடைப்பயிற்சி, வாக்கிங்னு சொல்கிறோமா இல்லையா, அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வெயில் இருக்கிற நேரத்தில் நம்ம இங்கே வந்தோம்னு சொன்னால் நிறைய பேர் இங்கே வாக்கிங் வருவாங்க. சிலர் சைக்கிளிங், சிலர் வாக்கிங். இதை பார்த்திங்கன்னா இவர் கூட ஒரு வாக்கிங் போகிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய நாயை அழைத்து கொண்டு வருகிறார். இங்கே நிறைய பேர் நாய்களுடன் வருவாங்க. நாய் ஒரு முக்கியமான கம்பெனி. அங்கே பார்த்திங்கன்னா 2 பேர் ஒரு நாயை அழைத்து கொண்டு வருகிறார்கள். இங்கே பார்க்குறது நாய்களுக்காகவே உள்ள ஒரு இடம். என்க்ளோஷர் போட்டிருக்காங்க. அதை திறந்துக்கிட்டு உள்ள நாய்களுடன் போகலாம், நாய்கள் விளையாடுவதற்கு. இங்கே அந்த நாய்கள்லாம் விளையாடுது. இவர்கள் நாய்களை வளர்க்குற விதமானது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் உள்ள நம்ம குழந்தைங்களை, மனிதர்களை வளர்க்குற மாதிரியே இருக்கும். அவைகளுக்கும் ஓய்வு, விளையாட்டு எல்லா சௌகரியங்களும் செஞ்சுருக்கிற மாதிரி. இது ஒரு பெரிய கார்டன், பார்க், எப்படி வேணாலும் சொல்லலாம். பாருங்கள், நல்ல குளிர் இருந்தாலும் இங்கே மக்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். முக்கியமாக இவர்களுக்கு நாய்களின் மேலே ஒரு தனி பற்றுதல் உண்டு. அந்த நாய்கள்லாம் இந்த தோட்டத்தில் விளையாடுறத பாருங்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்குற மாதிரி இங்கே அவைகளை அழைத்து கொண்டு அவைகளுடன் இவர்கள் விளையாடுறாங்க. அந்த நாய்கள் தங்களுக்குள்ளாரையும் ஜாலியாக விளையாடுது. சில நாய்கள் இந்த குளிருக்காக அடை உடித்து கொண்டிருக்கிறது. நாய்கள் தங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கொள்ளுதல், குறைத்து கொண்டிருப்பதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஜாலியாக ஒன்றுக்கொன்று விளையாடுகின்றன. நாய்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை இவர்கள் கொடுப்பதைப் போல இருக்கிறது. ஆங்கிலத்துறையில்
என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேணுகோபால் நாயர் என்று பெயர். அவர் ஒரு தடவை சொன்னார், நாயினத்தை அதன் இயற்கையான இருப்பிடத்திலிருந்து நாம் வெளியேற்றி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். We domesticated these wild animals and we leave them on the roads அப்படின்னாரு. அவைகளை தெருவில் நடமாட விட்டுட்டோம். காடுகளிலே வனங்களிலே தங்கள் போக்கிலே வளர்வதை நாம் தடுத்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை பார்க்கும்பொழுது இவர்கள் நாய்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை கொடுப்பதைப் போல இருக்கிறது. விளையாடி கொண்டு இருக்கும்போதே சண்டை போடுறாங்க பாருங்கள். அங்கு ஒருவர் ஒரு நாயை அழைத்து கொண்டு வருகிறார். அந்த நாயை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சிறிய ஒரு சிங்கம் மாதிரியே இருக்குது. இந்த குளிருக்கு இந்த நாய்களுக்கும் சிறிது உடற்பயிற்சி தேவை, ஓட்டம் தேவை, கதகதப்பு தேவை.